இருங்க. வெளிநாட்டுக்கு எதுக்காக போற? 25, 30 லட்சத்துக்கு வீடு, நிலத்தெல்லாம் அடமானம் வச்சு, அப்படி அங்க போய் நீ என்ன கிழிக்க போற? அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஏன்னு நான் சொல்றேன். நம்ம ஊர்ல படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கலாம். சரி அடுத்து பார்த்துக்கலாம். கிடைக்கிறப்ப கிடைக்குன்ற ஒரு மிதப்பு இருக்கும். ஆனா இங்க படிச்சுட்டு இருக்கும்போதே காலேஜ் எப்படா முடியும்? எப்படா போய் பார்ட் டைம் தேடுவோன்ற ஒரு ஏக்கம் இருக்கும் பாருங்க. அது சொன்னாலும் புரியாது. நம்ம ஊர்ல எவ்வளோ திறமை இருந்தாலும் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல நமக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். நம்ம எவ்வளோ அழுதுருப்போம். ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் நீங்க கியூல தான் இருந்தாகணும். திறமை இருந்தா போதும். வாய்ப்பு உங்கள தேடி வரும். நம்ம ஊர்ல நம்ம என்னதான் காலேஜுக்கு போய் படிச்சாலும், அரியர் வந்துச்சுன்னா, "மச்சான் அடுத்த இதில பாஸ் பண்ணிக்கலாம்டா" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. அரியர் விழுந்துச்சுன்னா, அந்த செம்ல கிளியர் பண்ணலனா அவ்வளோதான். உங்களுக்கு விசா கேன்சல் ஆயிரும். விசா கேன்சல் ஆனா ஊருக்கு போணும். ஊருக்கு போனா போட்ட பணமெல்லாம் வேஸ்ட்டா போயிடும். சரி ப்ரோ, உங்க நாட்ல டிஸ்கிரிமினேஷன் அதிகமா இருக்குமே, ரேசிசம் பயங்கரமா இருக்குமே, நம்ம ஊர்ல இல்லையா? ஓவராலா வெளிநாட்டுக்கு போய் படிச்சு வேலை பார்க்கறத ஒரு பந்தாவா நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிய கத்துக் குடுக்கும். நான் அப்படிதான் பார்க்குறேன். என்ன பத்தி எனக்கே என்னன்னு தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் நான் நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நெறைய கத்துக்கிட்டேன். இது எந்த அளவுக்கு ஹார்ட் டச்சான ஃபீலிங்னா, உள்ளூரே நம்ம ஒழுங்கா சுத்தி பார்த்துருக்க மாட்டோம். ஆனா தடவ ஃப்ளைட்ட புடிச்சு ஒரு நாட்டுக்கு பறந்து போம்போது, அந்த ஃப்ளைட் டிராவல் பண்ணும்போது ஒரு நம்ம கண்ல ஒரு தண்ணி வரும் பாருங்க. அது எவ்வளோ சொன்னாலும் அது அவ்வளோதாங்க.